சீமான் நாளைக்கே சித்தப்பா பெரியப்பான்னு போயிடுவார். அணுகுமுறையில் சொல்றேன். உங்களை எப்படி தம்பி அண்ணாமலைன்னு சொல்றாரோ அது மாதிரி போயிடுவார். நீங்க என்ன சொல்ற 2024 கட்சி இருக்காதுன்னு பேசுனீங்க. விஜயலட்சுமி மையப்படுத்தி கூட நீங்க பேசுனீங்க. இப்போ திடீர்னு இந்த ரிசல்ட் வந்த உடனே கேட்டா கட்டமைப்பு மாதிரி இப்போ அவங்க கேலி பண்றாங்க. சாட்டை திரும்ப பேசும்போது சொல்றாரு கேட்டா ஆமா எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, இவர் கட்சிக்கு ரொம்ப கட்டமைப்பு இருக்கான்னு கேட்குறேன். எல்லாரும் சொல்றாங்க வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்துச்சு பிஜேபிக்கு. தனித்துன்னா நீங்க சொல்லலாம், கூட்டணி தானே சார் இருக்கீங்க நீங்க. இப்போ நாம் தமிழ் சொல்றாங்க தனித்துன்னா அவங்க எங்க கூட எங்களுடைய வந்து வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சொன்னா அது கரெக்ட். எங்க சின்னத்துல வாங்கணும், நாங்க 2வது பிளேஸ் வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் என்ன இது? இங்க சாணக்கியம் சமரசம் வேணும். சும்மா வீம்புக்குனால நான் வந்து தனித்து நின்னன்றதெல்லாம் வேஸ்ட் கிடையாது. அப்படிப்பட்ட நாம் தமிழரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி டெய்லி அண்ணாமலை வந்து ஒரு ஸ்லேட்டில் எழுதினே இருக்கலாம். நான் கேட்டேன் 11% பொண்ணு வந்து 1 போட்டேன். பலன் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க சார். அண்ணாமலை வந்து திமுக வெற்றிக்கு உதவிட்டாருன்ற நான் இது உண்மை. முழுக்க அண்ணாமலையோட பேச்சு வந்து சிறுபிள்ளைத்தனமா ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. கீழே வந்தால் மீசையில் மண் ஓட்டல என்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு அவருடைய பேச்சு. அவருக்கு மீசையே இல்லை, அது வேற விஷயம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபமா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து சீமான் அவர்களை பாராட்டி இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து கட்டமைப்பே இல்லாத கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழிசை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் தவறான பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது வந்து ஒரு தேசத்துக்கு ஒரு ஆபத்தான செயல்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முரண்பட்ட தகவல் தான் ரெண்டுமே. ஆனால் ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும் சார். எதிர்ப்புனா எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவு. இப்போ நீங்க ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கணும். அதீதமான பேச்சுக்களால் வந்து பிஜேபி வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்ற பாருங்க. இப்போ அகில இந்திய அளவில் நம்ம வந்து இவங்க சீட்டு எண்ணிக்கை எவ்வளோ வந்து ஷார்ட்டேஜாக இருக்குன்னா, இந்த சைடில் ஒரு 16 சீட்டுகளும் இவர் சந்திரபாபு நாயுடு 16 சீட்டுகள் தேவைப்படுது. 12 சீட்டுகள் வந்து நிதிஷ்குமார் தேவைப்படும். இந்த 2 கட்சியோட ஆதரவு இருந்தால் தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இது ப்ராக்டிக்கல், யதார்த்த நிலை தான் நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை வந்து இந்த அதிமுகவோட கூட்டணி இணைஞ்சிருந்தா ஒரு 12 சீட்டு வந்திருக்கிறதா வச்சுப்போமே. பிஜேபியும் அதிமுக சேர்ந்து இவங்க ஒரு 5, அவங்க ஒரு 6, இல்லை இவங்க ஒரு 6, அவங்க 5 வந்துன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்சி வந்து இப்போ வந்து எப்போ வேணாலும் வந்து மாற்றிக்கிறவர் நிதிஷ்குமார். நைட்டு திடீர்னு தோணுச்சுன்னா அவர் வந்து அவர் நிலைப்பாட்டை மாற்றி சொல்லிடுவார். அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட் தானே நமக்கு இருக்கும். அடுத்து ஒரு 12 பேருக்கு அவங்க எங்கே போவார்? அப்போ அன்னையிலேருந்து அமித்ஷா அவர்கள் வந்து கேட்டால் ஒரு இணக்கமாக கதவு திறந்து இருக்கு, ஜன்னல் திறந்து இருக்குலாம் சொன்னார். உங்களுக்கு தெரியும். அப்போ அதிமுக வந்து ஆனால் அவங்களுக்கு என்ன தடையா இருந்துன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை என்பவர் வந்து அவருடைய பேச்சுக்கள் தான் தடை. அண்ணாமலை தடையா இல்லை. அண்ணாமலையுடைய அவருடைய அணுகுமுறை பேச்சுக்கள் வந்து அளவு மீறி பேசிட்டு நானே கூட சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ராங் கால்குலேஷன். ஏன்னா திமுக வந்து வலிமையாக்கிடும், திமுகவோட வெற்றியை வந்து உறுதி பண்ணிடுவோம் இவங்க இந்த நிலைப்பாடு. எப்படியும் வந்து பிஜேபி வந்து தனித்து நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு சதவீதத்தை வேணா காட்ட முடியும். அது கூட நீங்கள் தனித்து வந்து காட்டினீங்கன்னா கேட்டால் ஒரு 3% 1% கூட ஏறலாம், இல்லை 2% கூட ஏறலாம். தனித்து நின்று தான் சொல்றேன், இண்டிவிஜுவலாக நின்னா. ஆனால் மற்ற கட்சியில் கூட்டணி சேர்த்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% 7% தான் வரும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் சேர்ந்தனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்காவது வந்திருக்குன்னு ஒரு 11% வந்திருக்கிறாங்கன்னா அது காரணம் அது. அப்போ இது வந்தது யாருக்கு நன்மையாச்சு? யாரோட வாக்குகள் இவங்க பிரிச்சாங்க சொல்ல முடியுமா நம்ம? அப்போ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 6% திமுக வந்து இறங்கியிருந்தா கூட அந்த 6% வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தான் போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? மற்ற கட்சிகளும் வாங்கியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கூட்டணி வேண்டான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து அதிமுக முடிவெடுத்து நீங்கள் சொன்னால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய பேச்சுக்களை வந்து கொஞ்சம் நாகரிகமாக மாற்றிருந்தா முடிஞ்சிட்டு இருக்கோம். அந்த நாகரிகமற்ற பேச்சு தான் நாம் தமிழருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா வந்து 2024 கட்சியே இருக்காதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க. சமீபத்தில் வந்து விஜயலட்சுமி மையப்படுத்தி கூட நீங்கள் பேசுனீங்க. இது அவசியமானது. அப்படியெல்லாம் பேசிட்டு தேர்தலில் வெற்றி அடைஞ்ச உடனே கேட்டால் அவங்களை நீங்கள் பாராட்டுறது எப்படி இருக்கும்? 2024 கட்சியே இருக்காது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, கட்டமைப்பே இல்லாம வெற்றி அடைஞ்சிருக்காங்க, வாழ்த்துக்கள். இது என்ன சார் அரசியல் இது? அப்ப அந்த அவங்க சொல்றது கரெக்ட். அப்ப அவங்க பாருங்க ஒரு தேசத்தின் பார்வையில் இருக்கிறாங்க. நான் சரி தவறுன்னு நான் சொல்லவே இல்லை, நான் எந்த பக்கமும் இல்லை. அவங்க ஒரு தேசத்தின் பார்வையில் இருந்து தேசிய கட்சி ஒரு தேசத்தின் பார்வையில் இருந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆபத்தானது,
நாம் தமிழர் கட்சி வளர்ந்து ஆபத்தானது சொல்கிறாங்க. அது சரின்றதுக்கு நான் ஆமோதிக்கலை. ஆனால் ஒரு கட்சியின் நிலைப்பாடு சரியாக இருக்கிறாங்களா இல்லையா? இங்கே வந்து தடுமாற்றம். இப்போ 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாம் தமிழர் கட்சி விஷயத்தில் வளர்ச்சியோட அந்த வாக்கு வந்து விகிதம் உயர்ந்ததில் 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மாநில தலைவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸு, முன்னாள் மாநில தலைவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல்பாடு வந்து ஒரு தாந்தோண்டித்தனமாக, ஒரு தன்னிச்சையாக, ஒரு சர்வாதிகாரத்தனத்தோட நீங்கள் எது வேணாலும் நான் பேசுவேன் அதெல்லாம் சரின்றதை நீங்கள் எடுத்துங்கன்ற மாதிரி இருக்குது. கட்சியோட பார்வை கூட ராபின் இருக்கிற மாதிரி தெரில. ஒரு 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 கட்சிக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. ஆமாம், அந்த மாதிரி கூட இவருக்கு அது பார்வை இல்லைன்றது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கூட நான் தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் கூட இல்லை. ஒருவேளை தோல்வி வந்து அவரை இப்படி மாற்றிருச்சா, பேச வைக்குதான்னு தெரியல. ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திமுகவுக்கு எதிராக நீங்கள் திருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. சீமான் நாளைக்கே சித்தப்பா பெரியப்பான்னு போயிடுவார். நான் கூட்டணி சொல்ல, அணுகுமுறையில் சொல்கிறேன். ஓகே, எப்படி தம்பி அண்ணாமலைன்னு சொல்கிறாரோ அது மாதிரி போயிடுவார். நீங்கள் என்ன சொல்ல 2024 கட்சி இருக்காதுன்னு பேசுனீங்க. சமீபத்திலேயே நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனல் அட்டாக் கொடுத்தீங்க சீமானுக்கு. இப்போ திடீர்னு இந்த ரிசல்ட் வந்த உடனே கேட்டால் கட்டமைப்பு மாதிரி இப்போ அவங்க கேலி பண்ணுறாங்க. சாட்டை துறைமுருகன் பேசும்போது சொல்கிறாரு கேட்டா, ஆமாம் எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, இவர் கட்சிக்கு ரொம்ப கட்டமைப்பு இருக்கான்னு கேட்குறாரு. இது தேவையா? இது தேவையா? நாமளுடைய உயரம்னா நமக்கு தெரியணும் சார். அதை விட்டுட்டு கேட்டால் இப்போ வந்து கட்சி கட்டமைப்பே இல்லைன்னா அவர் உள்குத்தோடு சொல்கிறாரு. இது தேவையா? இது உள்குத்தோடு சொல்கிறாரு. நான் கட்டமைப்பு பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? கட்டமைப்பு உங்களுக்கும் தானே இல்லை, பிஜேபிக்கு தான் கட்டமைப்பு. கட்டமைப்பு இருந்தால் கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. கண்டிப்பாக தருமபுரியில் உங்கள் கொடியை தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது. நான் இருக்கிறதா நான் இருக்கிறது. ஆமாம், இருக்கிற ஃபேக்டை பேசுறீங்க. அண்ணாமலையை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பேச முடியாது. நம்ம அண்ணாமலையை வந்து புகழ்ந்து தள்ளுறதுக்காக பேச முடியாது. ஆனால் கட்சியோட நிலைப்பாடு நான் பேசுகிறேன். நான் பொது அரசியல் பேசுகிறேன். நான் நியாயமான பார்வையில் பேசுகிறேன். ஒரு நிலைப்பாடத்தை உறுதியாக நிற்கிறேன். இப்போ தமிழிசை வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு. அவங்க பார்வையில் அவங்க கட்சியோட தலைவர்ன்ற அந்த ரோலை கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்க இது தேசத்துக்கு நல்லது கிடையாது. அவங்க என்ன தேச ஒற்றுமை பற்றி பல விஷயங்கள் அவங்க பேசி, ஆனால் அந்த நாம் தமிழுடைய அந்த கட்சியோட செயல்பாடாக அவங்க முன் வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன பார்வை இருக்குது? அண்ணாமலைக்கு என்ன பார்வை இருக்குது? தேசிய பார்வை என்ன இருக்குது? அது தவறு. அவருடைய அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டு இது நான் முரண்படுறேன். நான் ஓகே, இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அதில் நில்லுங்க. சரி தவறு வேறு. 2024 கட்சி இருக்காதுன்னு பேசுறீங்க, அதில் நீங்கள் நில்லுங்க. இருக்கல, இன்னும் 4 மாதம் இருக்குல்ல. ஆமாம், ஏன் அதுக்குள்ளே வாபஸ் வாங்கிக்கிறீங்க? 24 முடிச்சுக்கு இன்னும் இருக்குல்ல சார். கண்டிப்பாக 6 மாதம் இருக்குது சார். அப்புறம் அந்த 6 மாதத்துக்குள்ளே வந்து மாற்றினா அப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை யார் சார் மதிப்பாங்க? 24 தலைவர் சொல்லியிருக்காருங்க நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாரு? வாழ்த்து சொல்றாருங்க. அடுத்த 1 மாசத்துல வாழ்த்து சொல்றாரு. கட்சி கட்டமைப்பு இல்லாத வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்லாம் சொல்றாரு. கேட்டால் நாகரிகம். அந்த நாகரிகம் தமிழிசைக்கும் தெரியும். அது வந்து சரியில்லை. இருக்கு தமிழிசையோட ஸ்டேட்மெண்ட்டு சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரியான்னு கேட்டிங்கன்னா தமிழிசை ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லை, இவருடைய ஸ்டேட்மெண்ட் தவறு நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த 1 மாசத்துல மாற்றும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் சரி கிடையாது, அது தவறாயிடும். அவங்களுடைய பார்வையில் வந்து கட்சியோட பார்வை, தேசிய பார்வையில் அது அக்கா அவங்க சொல்றது, தமிழிசை அக்கா சொல்றது வந்து கரெக்ட். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு வேலுமணி அவர்கள் வந்துட்டு இந்த ஒருங்கிணைந்து அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு 35 சீட் ஆட்சி கிடைச்சிருக்கும் அப்படின்னாங்க. இதுக்கு அண்ணாமலை வந்துட்டு இப்போதான் புத்தி வந்ததா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தமிழிசை அவர்கள் வந்து அது வந்து உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல? உண்மைதானே. அவருடைய இப்போ வேலுமணி அவர்கள் வந்து அவருடைய நிலைப்பாடு அவர் சொல்றாரு. இது பிராக்டிகல், இது யதார்த்தம் தானே. இப்போ நான் கேட்குறேன், நீங்க தனித்தனியா நின்று நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னால நான் கட்டேன் என்னால் நீ கட்டன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இது சாதகமாயிடுச்சு, திமுக சாதகமாயிடுச்சு. இது அவர் என்ன சொல்றாருங்கன்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஒருங்கிணைந்த அண்ணா திமுகன்றது அவருடைய உட்கட்சி. அது ஒற்றுமையாக நம்ம இருந்தோம்னா, அதுக்கு வந்து கூட்டணியும் பிஜேபியோட வச்சிருந்தோம்னா நம்ம 35 சீட்டை ஜெயிச்சிடலாம்னா அவருடைய நிலைப்பாடு. அது உண்மையும் கூட. 35ன்றது ரீச் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து ஒரு 15 சீட்டு இவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து சென்ட்ரலில் வந்து இன்னைக்கு இன்னொரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏதேனும் ஒரு கட்சின்றது வந்து ஒரு சுமையாக இருந்திருக்கும். இப்போ 2 கட்சியை தூக்கி சுமக்கணும், அது தவறான ராங் பாலிடிக்ஸ். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த வகையில். எனக்கு சார் இங்கே நீங்கள் திரும்ப ஒரு விஷயம் சார், எல்லாரும் சொல்கிறாங்க வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்துருச்சு பிஜேபிக்கு. எப்படி தனித்துனா நீங்கள் சொல்லலாம், கூட்டணி தானே சார் இருக்கீங்க. நீங்கள் ஆமாம் கூட்டணி தானே இருந்திருக்கீங்க. நீங்கள் தனியாக இப்போ நாம் தமிழ் சொல்கிறாங்க தனித்துனா அவங்க எங்கள் கூட எங்களுடைய வந்து வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சொன்னால் அது கரெக்டு. நீங்கள் தனியாக நின்று இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் கூட்டணியும் வச்சுட்டு கிட்டத்தட்ட 4-5 கூட்டணி கட்சி கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி, அப்புறம் வந்து ஜான் பாண்டியன், இன்னொரு கட்சி, இன்னும் இப்படியெல்லாம் ஒரு வந்து பல கட்சி கூட்டணி இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து சொல்கிறேன் நான். அப்போ இத்தனை கட்சியில் நீங்கள் பெரிய கட்சி, சிறிய கட்சி, உதிரி கட்சி எல்லா கட்சியோட சேர்த்து வச்சுட்டு கூட்டணி வச்சுட்டு
அப்புறம் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் சின்னத்தில் வாங்கணும், நாங்கள் 2வது பிளேஸ் வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் என்ன இது என்ன வந்து இப்போ நான் கேட்குறேன் சார், அதிமுக ஒரு காலத்தில் 40% ஓட்டு வாங்கிச்சு, இப்போ 20% ஓட்டு வாங்கியிருக்கு, 0ல் இருக்குது. இப்போ நாளைக்கு கேட்குற நீங்கள் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த பிஜேபி வாங்கியிருக்க அந்த வாக்குகள் அப்படியே ஸ்டாண்ட் பண்ண சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. அடுத்த தேர்தலுக்கு மாறும்ல கண்டிப்பா. அப்போ நீங்கள் இங்கே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எம்பி சீட் ஒரு 15 சீட்டு வந்து கிடைச்சிருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு 5 சீட்டு கிடைச்சிருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு 10 சீட்டு கிடைச்சிருந்தாலும் 15 சீட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பக்கபலமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி வாரி திமுக கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வசனம் பேசிட்டு இருக்கீங்க. வேலுமணி சொல்கிறது கரெக்டு சார். அவங்க வேலுமணி சொல்கிறத வந்து அவங்க தமிழிசை அக்கா வந்து சரின்றாங்க. ஏன்னா அது உட்கட்சி, அவங்க சொல்கிறது வந்து உட்கட்சி விவகாரம். உண்மையும் கூடன்றாங்க, ஏற்றுக்கிறாங்க. நிச்சயமாக 35 சீட்டுனாலும் சராசரி பார்வைக்கு பாதிக்கு பாதி வந்திருக்குமே. இப்போ 40 தூக்கி கொடுத்துட்டீங்க சார். இப்போ 6% வாக்குகள் வந்து சரிஞ்சிருக்கு. 21க்கு இதுக்கு 3% சரிஞ்சிருக்குன்றாங்க திமுக. ஆனால் அது பேசப்படுதா? இல்லை, அவங்க ஜெயிச்சது தான் பேச. 40 சீட்டு 40 எடுத்துட்டாங்க. இல்லைங்க 3% குறைஞ்சிச்சுங்க அப்படின்றதுனால என்ன ஆகிட போகுது? ஜெயிச்சுட்டாங்க. டெய்லி அண்ணாமலை வந்து ஒரு ஸ்லேட்டில் எழுதினே இருக்கலாம். நான் கேட்டால் 11% பொண்ணு வந்து 1 போடுறேன். பலன் நீங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க சார். அண்ணாமலை வந்து திமுக வெற்றிக்கு உதவிட்டாருன்ற நான், இது உண்மை. நீங்கள் கூட்டணியில் போயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 5 சீட்டு சண்டை போட்டு இன்னொரு 5 சீட்டு 10 சீட்டு எனக்கு கொடுத்தாகணும் சண்டை போட்டுடலாம் ஏடிஎம் கிட்ட. ஆனால் நீங்கள் என்ன சண்டை போட்டீங்க? எதிரையாவது உருப்படியாக ஒன்று நிற்கணும் சார். ஜெயலலிதாவை நீங்கள் ஊழல்வாதின்னு சொன்னீங்க, நின்னீங்களா? அப்புறம் இந்துத்துவவாதின்னு இப்போ சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை சார் அண்ணாமலை கிட்ட. அது ரொம்ப இது வந்து இந்த போக்கு சரியில்லை. எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ ஓவர் பேச்சுங்க, ஓவர் பேச்சு. இப்போ தமிழிசை அக்கா பேட்டி கொடுக்குறாங்கன்னா அது ப்ராக்டிக்கல். ஒரே வார்த்தை சொல்கிறாங்கல்ல, பரட்டெல்லாம் பேசாதீங்கண்ணா, ஒரிஜினல் சொல்கிறாங்க. இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து பாடி ஷேம் பண்ணுறீங்க, அதுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்கல்ல, அடுத்தவங்களை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இதுதான் பாசிட்டிவ் அப்ரோச். ஆமாம்ப்பா பரட்டை தான்ப்பா ஆனால் ஒரிஜினல் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், நீங்கள் பண்ணுறதுனால நெகட்டிவாக அடிக்கிறீங்க சார். நீங்கள் நெகட்டிவ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் நெகட்டிவ் அடிக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. அப்படியே நீ நிற்கணும். இப்போ நீங்கள் அண்ணாமலை இவர் சீமானை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதில் நிற்கணும், நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும். நிற்கலையே, நீங்கள் நிற்க மாட்டீங்களே. அடுத்து வேறு ஏதாவது அப்புறம் அண்ணன் சீமான் நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் போகாதீங்க. கலைஞர் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அதுக்கெல்லாம் கரெக்டான பதில் சொல்லுவார் சார். பல விஷயங்கள் அடுத்தவங்க வலிக்காதவங்களுக்கு அதே ஊமை குத்தா இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் நேரடியாக அடிக்கிறது பெருசு கிடையாது. அப்போ நிற்கணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சவால்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாங்கன்னா அந்த சவாலை பற்றிலாம் இப்போ பேசாதீங்கண்ணே அப்படின்றீங்க. ஏன் நீங்கள் சவால் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லை, தனித்து நின்று காட்டுறாங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தனித்துன்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? நாங்கள் வந்து இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கிட்டு தான் சொல்கிறீங்க. ஒன்று அதிலையாவது நீங்கள் நின்று இருக்கணும். நீங்கள் வந்து அவங்க நாம் தமிழர் 8% வாங்கிட்டோம், 9%, 10 வாங்கிட்டோம். நீங்கள் பாருங்கள் தனித்து நின்று நாங்களும் 5% வாங்கியிருக்கோம், 4% காட்டிடணும். அப்போ கூட்டணி போயிருக்கீங்கன்னா அதை பற்றி பேசக்கூடாது. இப்படி முரண்பாடாக இருக்குதுன்னு சொல்ல வரேன் ராபின். இது வந்து அதுவும் முழுக்க அண்ணாமலையோட பேச்சு வந்து சிறுபிள்ளைத்தனமாக வர மாதிரி தெரியுது எனக்கு. இதன் பிறகு அவர் எப்படி சார் இருக்க போறாரு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் அவர் வந்து அவரை மாற்ற முடியாது. அப்போ 2026 எதுவும் 26 இப்படியே ஏதோ சொல்லிட்டார் அவர். நீங்கள் 26 இதே நிலைன்னு கேட்டால் இதே நிலை தான் சொல்லிட்டார் பாருங்க. சொல்லிட்டார் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். இப்போ 26 எப்படி சார் கூட்டணின்னு கேட்டால் என்னை பற்றி இப்படி கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படியே இருப்பேன்றாரு. அந்த வார்த்தையும் மாற்ற வாய்ப்பு இருக்கே சார் அவர் சொன்னது. சார் வேணா ஒன்று செய்யலாம் என்ன கேட்டனா, இதில் வந்து மீண்டும் நான் சொல்கிறேன், இங்கே சாணக்கியம் சமரசம் வேணும். சும்மா வீம்புக்குனால நான் வந்து தனித்து நின்னன்றதெல்லாம் வேஸ்ட் கிடையாது. அப்படிப்பட்ட நாம் தமிழரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி கட்டுறதுக்கான வேலையை வந்து இப்போ தனித்துன்ற போட்டின்றதை தாண்டி இப்போ தலைமையில் கூட்டணின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு இப்போ வந்து அடுத்த நகர்வு எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் தனிதான் ரொம்ப வசதி. ஆமாம். அதனால் இப்போ நான் என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் இப்படி எடுத்துங்க சார், நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்களேன். இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தலாமா இருக்கும், இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால விரும்பாமல் பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பாமல் கூட ஒரு 0.5% வாக்குகள் வந்து நாம் தமிழுக்கு வந்திருக்கலாம்ல. கண்டிப்பாக வந்திருக்கலாமா? நம்ம வந்திருக்கலாம். மற்றவங்க யார்ட்டும் போட முடியாது. அவங்க அதிமுக போட முடியாது, திமுக போட முடியாது. டாக்டர் ஐயாவோட முடிவு தவறுங்க. நாங்கள் ஒரு 0.5% இப்படி வந்துடுறேங்க, பண்ணிருக்கலாம்ல. எப்படி வேணால் மாறி இருக்கலாம் சார். நீங்கள் மீண்டும் சொல்லுங்கள், நீங்கள் 2வது வரவேன் 3வது வரவேன்னு நீங்கள் கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்கே அரசியல் கணக்கு எப்படி வேணும், அடுத்த தேர்தலில் மாறிட்டே இருக்கும். ஒரு தேர்தலுக்கு ஒரு தட்பவெப்பம். இப்போ எப்படி ஆயிடுச்சு, நீங்கள் 3வது அணி அமைச்சது திமுக ரூட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஃபேக்ட்டு. உங்களுக்கு ஏன் அந்த கணக்கு வரல?
நம்ம யாருடைய வாக்கை பிரிக்க போகிறோம் நல்லா தெரியுது. அதிமுக வாக்குகளை பிரிக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சு. அதிமுக பலவீனமாக போகுது. யாருக்கு பலன் இதனால? ஏன் அது யோசனை உங்களுக்கு வரல? அதனால் தமிழிசை அக்காக்கெல்லாம் நல்லா தெரியும் இது வந்து அரசியல் கணக்கு தவறு. ஏன் பிஜேபியில் இருக்க அறிவார்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். முழுக்க இது வந்து அண்ணாமலை என்ற தனிநபருடைய அட்ராசிட்டி. இதனுடைய கணக்கு தவறாயிட்டு நீ கேட்டினா மத்திய பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொருத்தர்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு அண்ணாமலை தள்ளிட்டாருன்றது தான் என்னுடைய பார்வை. நான் நேர்மையான பார்வை தான் நான் வைக்கிறேன். அது யார் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இது அண்ணாமலை பிடிக்காது, அண்ணாமலைக்கு எனக்கு சொத்து தகராறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஃபேக்ட். தவறான கணக்கு. இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் போயிடக்கூடாது. அண்ணாமலைன்னு நான் மீண்டும் கூட சொல்கிறேன் சார், இங்கே அண்ணாமலைன்ற தனிநபர் வேணால் பேசக்கூடியதாக இருக்கலாம். பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசக்கூடிய அவ்வளோ நிலையில் இல்லை. தமிழிசை அக்கா பீரியடில் வந்து ஒரு சீரான வளர்ச்சி இருந்துச்சு. நான் அதுக்காக நான் தலைமையை மாற்றணுன்றதுக்காக சொல்ல. ஆனால் உங்களுடைய இதே தலைமையை கூட மாற்றிருக்கலாமே, கொஞ்சம் இப்படி சிந்திச்சிருக்கலாமே. நம்ம வெற்றின்ற இலக்கு வேணும், திமுக வெற்றி அடைஞ்சிரும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் தேவையற்ற வந்து விமர்சனங்கள்? நான் கேட்குறேன். கரெக்ட். ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொன்னீங்க, நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. அதுக்கப்புறம் இந்துத்துவவாதின்னு எடுக்கிறீங்க. அது அப்போ உங்ககிட்ட ஒரு முரண்பாடு இருக்குன்னு தெரிய வருது இல்லை? உங்ககிட்ட தெளிவான அரசியல் பார்வையே இல்லை. அண்ணாமலை வந்து எந்த கணக்குலையுமே நீங்கள் எடுக்க முடியாது. கீழே வந்து தான் மீசையில் மண் ஓட்டல என்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருக்குது அவருடைய பேச்சு. அவருக்கு மீசையே இல்லை, அது வேறு விஷயம். இதை சொன்னாலும் நம்ம வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். சொல்கிறேன் நான். இப்போ தமிழிசை அக்காவுக்கு பதில் கொடுக்குறாங்க, ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாங்க? பரட்டன்னு சொல்லாதீங்களா, ஒரிஜினல், இது ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கேட்டால் கீழே விழுந்து இப்போ அண்ணாமலையோட பேச்சு அப்படி தான் இருக்குது. கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன் மீசையே இல்லை, இருந்தால் தானே ஒட்டுறதுக்கு. மிக்க நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி. நன்றி ராபின்.